டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் மேலும் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு இந்தியா பதிலடி. அன்புமணியை விவரமானவர் என நினைத்திருந்தேன், ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. மகளிர் விடியல் பயணத்தில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வெளியான தகவல். தமிழக அரசு மறுப்பு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று ரெட் அலர்ட். நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது என இபிஎஸ் கேள்வி. திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என சவால். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கினால் இன்னும் அதிக வரி விதிப்பேன் என ட்ரம்பின் மிரட்டலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா ஒருதலைப்பட்சமாக நடந்து கொள்வதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவை குறிவைக்கும் அமெரிக்கா ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்தியா குறை கூறியிருக்கிறது. இந்தியாவிற்கு எதிரான வரியை மேலும் உயர்த்துவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இந்தியாவிடம் கச்சா எண்ணெயை விற்று அதன் மூலம் பெறப்படும் பல கோடி ரூபாய் பணத்தை ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துகிறது என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளையில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெயை திறந்த சந்தையில் அதிக லாபத்திற்கு இந்தியா விற்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைன் மீது இந்தியாவிற்கு கவலை இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக பாஜக மேலிடம் தீவிரமாக தயாராகி வருகிறது. என்டிஏ கூட்டணி எம்பிக்களுக்கு தேர்தல் செயல்பாடுகள் குறித்து பயிற்சி அளிக்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக விவாதிக்க உள்துறை அமைச்சக வளாகத்தில் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல தேனி தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதனிடையே கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு கடந்த அதிமுக அரசு அமைத்த அடித்தளமே காரணம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக்குகள், 67 கலை அறிவியல் கல்லூரிகள் என கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது என்பது குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்றும் இபிஎஸ் சவால் விடுத்தார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். அமைச்சர் துரைமுருகனையும் சாடியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் துரைமுருகன், இதுநாள் வரை அன்புமணி கொஞ்சம் விவரமானவர் என்று நினைத்திருந்ததாகவும், ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பது இப்போதுதான் தெரிகிறது என்று குறிப்பிட்டார். அண்மையில் தன் மீது அன்புமணி குற்றம் சாட்டி வருவதிலிருந்து இதை தெரிந்து கொண்டதாக கூறிய துரைமுருகன், அவருக்கு கொஞ்சம் கூட விவரம் தெரியவில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் என பதிலடி கொடுத்திருக்கிறார். தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சியினர் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்து முடிவு எடுப்போம் என நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். ஓபிஎஸ் குறித்து பேச விரும்பவில்லை என்று தெரிவித்த அவர், தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரே எதிரி திமுக தான் என்றும் கூறினார். மகளிர் விடியல் பயணத்திற்காக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வெளியான தகவலை தமிழக அரசு மறுத்திருக்கிறது. விடியல் பயணத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி அது தொடர்பாக ஒரு பயண டிக்கெட்டை பதிவிட்டு சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் இந்த தகவலை தமிழக அரசு மறுத்திருக்கிறது. அந்த டிக்கெட் மகளிர் விடியல் பயண டிக்கெட் இல்லை என்றும் விளக்கமளித்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.